Hi, hello, vanakkam. Welcome to Appu Ari Creations. Appu Ari Creationsல டுடே பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹியூமன் வரையும் பொழுது அதில் வந்து கண் இமையில் அந்த முடி வருது இல்லையா, அந்த முடிக்காக நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு பிக்கு எல்லா பிக்சர்ஸ்லையுமே நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஜரியில் ஒன்று, சில்க் த்ரெட்டில் ஒன்று பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜரியை வந்து வெளியில் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? இங்கே கீழே இந்த பக்கம் நான் போகிறேன் ஸ்டிச்சு, அதனால் ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இது ஷார்ட்டாகவும் இந்த ஸ்டிச்சு வச்சுக்கலாம், லாங்காகவும் வச்சுக்கலாம். நான் ஷார்ட்டாகவே வைக்கிறேன். வச்சு இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி போட்டு இப்படி இழுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இழுத்துட்டு ஒரு லாக் வைக்கணும். திரும்ப இந்த கோட்டு மேலே கேப் விட்டு, இந்த கேப் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இல்லை என்ன லென்த்தியாகவும் விடலாம், இல்லை ஷார்ட்டாகவும் வைக்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே வரேன், நேராக இங்கே வரேன். லாக் எதுவும் இங்கே வைக்க தேவையில்லை. திரும்ப இதுக்கு நேராக நான் ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வெளியில் இழுத்து, சரிங்களா, வெளியில் இழுத்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக அப்படி இழுத்து இங்கே ஒரு லாக். சரிங்களா? திரும்ப கேப், நமக்கு எவ்வளோ கேப் வேணுமோ திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி இழுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப லூஸும் விடக்கூடாது, ஒரு மீடியமாக. சரிங்களா? இந்த ஜரியை பிடிச்சி நான் இழுக்கிறேன். சரிங்களா? இழுத்து ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா? திரும்ப பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சி ஜரியை கீழே இழுக்கிறேன். இழுத்துட்டு ஒரு லாக், திரும்ப ஒரு செயின் வச்சுக்கிறேன். செயின் வச்சுட்டு திரும்ப ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஜரி இருக்குது இல்லையா, அந்த ஜரியை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். கீழே நம்ம போர்டுக்கு கீழே ஜரி பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த ஜரியை வந்து பிடிச்சி இழுத்தோம்னாக்கா இந்த ஸ்டிச்சு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து விழுந்துடும். சரிங்களா? திரும்ப பாருங்கள், செயின் போட்டுட்டேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஜரி வெளியே எடுத்துட்டு பிடிச்சி ஜரி இங்கே இழுக்கிறேன், கீழே பாட்டமாக இழுத்துட்டு ஒரு லாக். இதையே சேம் தான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே வந்து லைன் வந்து ஒரே ஈவனாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடு போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதையே சேம் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம்.
என்ன முடிச்சிக்கலாம். அதே சேம் ஜரியில் பண்ணோம் இல்லையா, திரும்ப சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம ஜரியில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், சில்க் த்ரெட்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே சேம் மெத்தடில் நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு அதே சேம் மெத்தட் தான். எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டில் த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். ஜரியில் சொன்னேன் இல்லையா, த்ரெட்டை வந்து அடியில் லூஸாக விடணும், விட்டு மேலே பிடிச்சி, மேலே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி கீழே இப்படி இழுத்துட்டு இப்படி கொண்டு வாங்க. த்ரெட்டை அடியில் பிடிச்சி இழுத்திங்கனாக்கா அந்த த்ரெட்டு போயிடும். இப்போது ஒரு லாக், சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இங்கே லாக் வைப்போம் இல்லையா, அந்த லாக் வந்து நம்ம வைக்கக்கூடாது. அதே சேம் ப்ரொசீஜர் தான். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்பொழுது இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிடிச்சி இழுக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்பவும் வேகமாக பிடிச்சி இழுக்காதீங்க. ஏன்னா வந்து பிசிறு தட்டுது, பிசிறு தட்டும், சரிங்களா? எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டு ஜரியில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜில் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.